கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் எதை கொண்டு கிடைக்கும்? ஒரு காலத்துல தரையில படுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா அந்த மக்கள் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை முதற்கொண்டு பெட்டுல தான் தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிறந்ததுல இருந்து பேஷண்டாவே இருந்து என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளத்துல வந்ததுனால என்ன ஆகி போச்சு, பெட்டு கேட்குது. ஏங்க வியாதி யாருக்குங்க வருது? வியாதி ஏழைப்பட்ட மக்கள் பாத்தீங்களா, கரையில படுக்கக்கூடிய மக்கள் பாருங்க, காடு மேடு சுத்துறாங்க, அங்க உட்காரங்க உரையாக்கா வியாதி வருதா? ஆனா யாருக்கு கொஞ்சம் காசு இருக்குதோ அவங்க இந்த வசதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை சொல்லிட்டு சில பொருள்களை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துக்கிட்டு இவங்களே வியாதியா விலைக்கு வாங்குறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, சொந்த காசுல சூனியம் வச்சுட்டான்ட்டு, அது இது அர்த்தம். அது ஆக தரையில படுத்து தரையில உருண்டு தூங்குகின்ற பொழுது உடல்ல ஒரு மசாஜ் ஏற்படும். இந்த எலும்பு சதையை ஒண்ணு என்ன பண்ணும், அப்படி உருளும் போது என்ன சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பேக் பெயின், முட்டி வலி, இடுப்பு வலி, இந்த வலி எதுவுமே வராதுங்க. பெட்டுல படுக்கிற பிரச்சனையாலதான் எல்லாம் வியாதி வரும். தொடரா நம்ம வீடியோவை பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பல்லரகமா நம்ம அனைவருக்கும் ஆரோக்கியமான உடலை தந்தருள்வானாகும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.